மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள். கர்நாடகாவில் அரசு சார்பில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் கடலை மிட்டாயில் அதிகப்படியான இனிப்பு மற்றும் கொழுப்புச்சத்து இருந்ததாலும் கடலை மிட்டாய் அதிக நாட்கள் சேமிப்பு கிடங்கில் இருந்ததால் காலாவதியாகி இருந்ததும் தெரியவந்துள்ளது. இதையடுத்து பள்ளி மாணவர்களுக்கு கடலை மிட்டாய் வழங்குவதை நிறுத்த கர்நாடக அரசு அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. இதன் மூலம் கடலை மிட்டாய் சாப்பிட்டு வந்த மாணவர்களுக்கு இனி முட்டை அல்லது வாழைப்பழம் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகா சிவராத்திரி ஈசனுடன் ஓர் இரவு பிப்ரவரி 26 சத்குருவுடன் நேரலையில் இணையுங்கள்.